ஹாய், டிஃப்ரெண்ட்டான முறையில் சொரக்கா வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி கலக்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, இது கூடவே கரம் மசாலா ஐட்டங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ, இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா கசகசா, தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை 1லேருந்து 2 டீஸ்பூன், இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணியில் கொஞ்சம் சேர்த்த பிறகு நல்லா ஃபைனாக சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போன பிறகு இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்ம தேங்காய் கலவை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சொரக்காவை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு குளுகுளுப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே மல்லியிலையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சா போதும். அட்டகாசமான சொரக்கா நான்வெஜ் ஸ்டைல் கிரேவி ரெடி. இது கூடவே பக்கோடா இல்லைன்னா காரச்சி இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வச்சாலே போதும், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.